ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் சூப் வைக்க போகிறோம். காலிஃப்ளவர் வந்து நல்லா உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு கொதிச்சோடனே கண்ணுத்தட்டில் கொட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். துவரம்பருப்பு, மஞ்சத்தூள், சீரகம் சோம்பு பொடி எல்லாம் போட்டு ஒரு 2-4 விசில் வச்சுருக்கேன். நல்லா கலையிற அளவுக்கு. பருப்புலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ சீரகம், சோம்பு, லவங்கம், பட்டை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அன்னாச்சி பூ. எண்ணெய் ஹீட் ஆனோடனே போட்டுருங்க. இப்போ வெங்காயமும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ காலிஃப்ளவரை சேர்த்துட்டேன். காலிஃப்ளவர் நல்லா வதங்கட்டும். காலிஃப்ளவரை வந்து பருப்போடு போட்டோம்னா அப்படியே கொலன்னு போயிடும். அதனால் வந்து இப்படி நல்லா வதக்கிக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் சூப் வைக்க போகிறோம். காலிஃப்ளவர் வந்து நல்லா உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு கொதிச்சோடனே கண்ணுத்தட்டில் கொட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். துவரம்பருப்பு, மஞ்சத்தூள், சீரகம் சோம்பு பொடி எல்லாம் போட்டு ஒரு 2-4 விசில் வச்சுருக்கேன். நல்லா கலையிற அளவுக்கு. பருப்புலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ சீரகம், சோம்பு, லவங்கம், பட்டை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அன்னாச்சி பூ. எண்ணெய் ஹீட் ஆனோடனே போட்டுருங்க. இப்போ வெங்காயமும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ காலிஃப்ளவரை சேர்த்துட்டேன். காலிஃப்ளவர் நல்லா வதங்கட்டும். காலிஃப்ளவரை வந்து பருப்போடு போட்டோம்னா அப்படியே கொலன்னு போயிடும். அதனால் வந்து இப்படி நல்லா வதக்கிக்கிறேங்க. காலிஃப்ளவர் வதங்கின உடனே பருப்பு, வெங்காயம், தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் பச்சை மிளகா வந்து பருப்போடு சேர்க்குறேன். அதனால் இப்போ காலிஃப்ளவரோட 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்கலாம், சேர்த்துக்கலாம். இல்லை இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்புக்கு வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் வந்து நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 5 நிமிஷம் கொதிச்சோடனே ஆஃப் பண்ண வேண்டியதான். அந்த வீட்டிலே வந்து நல்லா வெந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலிஃப்ளவர் வதங்கின உடனே பருப்பு, வெங்காயம், தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் பச்சை மிளகா வந்து பருப்போடு சேர்க்குறேன். அதனால் இப்போ காலிஃப்ளவரோட 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்கலாம், சேர்த்துக்கலாம். இல்லை இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்புக்கு வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் வந்து நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 5 நிமிஷம் கொதிச்சோடனே ஆஃப் பண்ண வேண்டியதான். அந்த வீட்டிலே வந்து நல்லா வெந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.